நைஸ் கேர்ள், தி பியூட்டிஃபுல் லேடி, ஒண்டர்ஃபுல் லேடி, ஒன்னே முக்கா புல் லேடி. ஹாய் ஹாய் ஜிஜிலிபா. ஏய் தொட்டு பேசினா கையை உடைச்சு புடியே பாத்துக்க. ஏன் என்ன அப்ப நான் போட்டு அமுக்கணுமா? ஏய் தொட்டாலே பிடிக்காதீங்க, போட்டு வேற அமுக்குவியா? போடுவேன். யாரு? அதுக்கு தான் போட்டுருக்கு. யாரு? இன்னைக்கு ராத்திரி 10 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு தான் எனக்கு அட்வான்ஸே கொடுத்துருக்கு. அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? அமைப்பாளர் தான். அமைப்பாளர் எங்க? ஏப்பா லூசாப்பா நீங்க? லூசா நீங்க? லூசுதான். என்னைக்கு உன்னை பெத்தமோ அன்னைக்கே நானும் உங்க அம்மாவும் லூசு. உன்னை பெற்றதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு லூஸ் ஆயிருச்சா சொல்றாப்ல. நீ மனுஷனா? மாமியால என்ன பேசிக்கிட்டு அத லூஸ் ஆயிருச்சா முடியாது, கிறுக்காயிருச்சான். நல்லா தானே இருக்குது, எதுக்கு கிறுக்காயிருச்சுன்னு சொல்றாரு? பாருங்கப்பா மண்டைய பொளந்துருவேன் பாத்துக்கங்க. சொல்லி வைங்க. உன்னை நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கற்பழிப்பேன். நான் கேப்பேன். நீங்க கற்பழிச்சிட்டாலும் போயா, நீ வேற ஏயா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நான் கற்பழி. நீங்க அப்படியே கற்பழிச்சிட்டாலும் பொம்மபுரத்துல வர காளியா மாதிரியே இருக்கு, ஓடி போயிருக்கு. காளியாவா? ஏய் என்ன காமெடி பீஸ் நினைச்சியா? ஏன் வாயால வர சொல்லணுமா? டெரர் பீஸ். யாரு? பல்ல கடிக்காத டைனோசர் மாதிரி இருக்கு, போயா மோதாக்கிட்டு. நல்லா முறைங்க. இதுக்கு மேல முறைச்சா கண்ணு வெளியே வந்து விழுந்துரும். யார முறைக்க சொன்னா? உனக்கு முறைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஏய் போட்டட நா 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 ஆளுகளி மண்டைய நீ பாரு. டான்ஸே கூட்டியாங்கனா ரவுடிச்சிருக்கிய கூட்டி வந்திருக்காங்க. பப்புலகாரன கூட்டிச்சு லூசு பையில படிச்சு. என்ன சத்தம் ரொம்ப மீறுதே. கைய உடைச்சு புடிச்சு அவள கடுப்புல நிக்கிறே. பொம்பள பிள்ளையாச்சுன்னு பாக்க. எல்லாம் எங்க அப்பா மேல. பைசிக்கிறே. நெஞ்சில கைய வச்சு தள்ளுற அளவுக்கு அப்படியே தள்ளுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போட்டு வெச்சுக்க. வேண்டாம். வேணும் சொல்றேன். நீ வேணா சண்டைக்கு வா. சபையில நெஞ்சில கைய வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுது வெக்கப்படாம பேசாம நிக்கிறியா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? பதிலுக்கு நீங்க தள்ளுங்க. நீ ஓசல புளப்புளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். I don't like Mr. Thuraj. I am decent man. Mr. ஹரிகரன் தாய் குளங்கள் பூரா உட்கார்ந்திருக்கு. ஹலோ, நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி. எஜுகேட்டட் ஃபேமிலியா? எஜுகேட்டட் ஃபேமிலின்னு சொன்னே. டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கமா இருமுத. Give respect and take respect அண்ணா. என்ன நெஞ்ச பிடிச்சு தள்ளுற, நானும் உன்னை நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். தள்ளு. வேண்டாம். தள்ளிதான் பாரு, நீ தள்ளிதான் பாரு. ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது. அதேதான். கொஞ்சோண்டு சுடுதண்ணியை காய வச்சு 2 பேருக்கு ஊத்தி விட்டுருவேன். கால போன கடைசியில மூளை வந்து செத்த கதை. எப்போ உங்களுக்கு ஆசை வருது? யாரு கால போன ஓடி பேர் மரியாதையா? கல்ல தூக்கு கருப்பட்டிதாரேன்னு சொல்ற அளவுக்கு தெம்பு இருக்கு நமக்கு. நீங்க அப்படியே கருப்பட்டி கொடுத்துட்டாலும் நீ மலகாத்து மியூசிக் மாதிரி வாய் அடக்கு. நீ வாய் அடக்கு. பொம்பளை அப்படி என்ன வேணாலும் பேசி என்கிட்ட அத பத்தி மட்டும் பேச. ஆம்பளை பேசினானா அது சரித்திரம், பொம்பளை பேசினானா அது அட்ட தருத்திரம். ஆம்பளை பேசினா தருத்திரம், பொம்பளை பேசினா சரித்திரம். இப்படி பேசினா வாயாடி சிரிக்கும்பா. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? நீ போயிட்டு புதன்கிழமை தான் வரணும். எதுக்கு? நான் என்ன மயத்துக்கு வரேன், நான் மறுபடியும் போனே உடனே வந்துருவேன். நீ புகுந்து வீட்டுக்கு வர மறுநாள் கிளம்பி போயிட்டு குடும்பம் குளுத்து தான் இருக்கேன். நீ எனக்கு புருஷன் வந்து அம்மி கொடுத்து நச்சை கொண்டு போய் பாத்துக்க. நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். உன்னை ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வாயில இத வச்சு கொன்றுவேன் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வாயில இத வைப்பையா? கரண்ட் என்ன சொல்ல வர நீ? கரண்ட் வச்சு போட்டு தள்ளி போடுவேன்னு சொன்னே. நீ ஏதோ டபுள் மீனிங் பேசற நினைக்கிறேன். எனக்கு அசிங்க பேசறலாம் பிடிக்காது. ஓடி போய் மரியாதை. முதல்ல ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க. நீங்க முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. உங்களுக்கு என்ன அப்படியே சூடம் கொடுத்து மணி எடுத்து கிரிக்கிரிக்கிரிக்கிரிக்கிரின்னு ஆட்டமா பண்ணிட்டே ஆகணும். எதுக்கு? நீங்க மணி ஆட்டிட்டே ஆகணும், வேற வழியே இல்ல. அது நாங்க மணி ஆட்றது ஆகிட்டா இருக்க. அது வேற பிரச்சனை. நான் என்ன பேசிட்டீங்க, நீ என்ன பேசிட்டீங்க? சொல்றாரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். யார் எங்க வந்திருக்கா? ஆம்பளை இதெல்லாம் மரியாதை கொடுக்க சொன்னாங்க. தள்ளு கொஞ்சம். என்னது? ஏமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆம்பளைக்கு மரியாதை விடும், ஆம்பளைக்கு மரியாதை விடும். அதை விட்டு எங்க ஆள் வந்திருக்காரு யாரு ஆம்பளை? ஏய் அப்ப நான் ஆம்பளை இல்லையா? உன் கணக்கு தெரியல. என்ன நீ டேய் இரு கொஞ்சம் போற, நீ உள்குத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? என்ன குருட்டு சிரிக்கி? நாங்க வேற யாரு ஆம்பளை? நீங்க ஆம்பளை புள்ள. ஆம்பளை புள்ள. காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போங்க போத. ஒரு நாளைக்கு நான் ஆம்பளைன்னு உங்கள்கிட்ட நிரூபிச்சா தான் தெரியும். வேண்டாம். நடக்கிறத பேசியா? பொறுமையா போறேன். இந்த உலகமே அழிஞ்சிரும் சொன்னா கூட நம்புவேன்.
முதல்ல 5 வயசு பயலா இருந்தாலும் ஆம்பளை பையன் நடந்து வாரான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். ஆமா, அதுதான் பண்பாடு. நம்ம பேரன் தான், நம்ம மகன் தான், நம்ம உள்ளதான் வருதுன்னு அசால்ட்டா நீட்டினாக்கா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க. அப்படியே வச்சிருக்கு டாடி, பின்னாடி கொழுப்பா வச்சிருக்கு, டிக்கு தூக்கிட்டே வருது. ஏய் நீ வாயை பத்து வாயை பாரு, எதை பத்தியா பேசிட்டு இருக்க? சாப்பாட்ட குறை. நான்சென்ஸ். நான் எங்கேயா திங்கிறேன். எல்லாருக்கும் தொப்பை விழுகுது, உனக்கு குண்டி வெறுக்குது. வாயை மூடியா போடா. அதான் பெரியவன் அன்னைக்கே சொன்னேன், குண்டி வெறுத்தவ குடும்பத்துக்காக ஆதரான். ஏற ஒண்ணுனா ஒண்ணுத்துக்கு உதவாத, அத முத தெரிஞ்சுக்க. வாயை பத்து. கண்ணு வைக்கிறீங்களா? கண்ணு வைக்கிறீங்களா? ஆமா. அந்த காலடி மண் எடுத்து சுத்தி போடுப்பா. கண்ணு வைக்கிறாங்க. கண்ணை கொண்டு எதுல கொண்டு வைக்கிறாங்க? காலைல போய் ஒரு 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அதுலயே வச்சு கொளுத்தி விடு. ஏக்கு அதுல வச்சு கொடுத்து சொல்றேன். நீ கண்ணு வச்சிட்டே இருக்க. அவ மகனே பாரு மகனே. தெரிஞ்சுக்க. இதுக்காக நான் என்ன இதா பண்ண முடியும்? நல்லா இருக்கு. அதுக்கு ஒண்ணு ஏய் காப்பு கட்டி இருக்க. அந்த பேச்சோட காப்பு கையில தானே கட்டி இருக்கேன், வாயில கட்டி இருக்கேன். அப்ப காப்பு கட்டலாம் பேசுவேன். என்ன வேணாலும் பேசுவேன். இங்க பாரு, இங்க இரு. நான் மாரியாத்தாவுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப பொறுமையா நிக்கிறேன். பொறுமையா கிளப்புற நான் மாரியாத்தாவை மாறிடுவேன் பாத்துக்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சு அலப்பாத, வேற யார்ட்டி வச்சுக்க. நீங்க என்ன பண்ணி விடுவீங்க? உங்களை ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிச்சதா சரித்திரத்திலே கிடையாது. ஏன் ஜெயிக்க முடியாதுங்கிறீங்களா? முடியாது. நீங்களும் அதே மாதிரி பொம்பளைய மிஞ்சி எதையுமே செஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்னு வாயில பேசலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது. நான் பெண்களை மதிக்கிறவன். பெண்கள் இன்னைக்கு எல்லா உயர்ந்த நிலையில வந்துட்டாங்க. விண்வெளியில போய் இறங்குற அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், மறுக்கல. எங்க போய் இறங்குனாலும் பொம்பளை பொம்பளைதான், ஆம்பளை ஆம்பளைதான். அப்ப அதுக்காக நாங்க ஆம்பளையா மாற முடியுமா? உங்களுக்கு நிகரா எல்லா வேலையும் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆணுக்கு பெண் சரிசமம், அதை மட்டும் இல்லன்னு சொல்லவே முடியாது. அப்ப நான் செய்யற புறன்னு செஞ்சு விடுவேன். செய்வியா? திருப்பி நான் செஞ்சா நீங்க செய்ய முடியுமா? எதுக்கு நான் தயாரு? எதுக்கு நானும் தயாரு? நீ செய்யறப்ப நான் செய்ய மாட்டேனா? நான் ரொம்ப சிம்பிள் மேட்டர் செய்வேன். அப்படி நினைச்சேன்னா ஒரே செகண்ட்ல இந்த பேண்ட் டி-ஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு ஒரு கோமணத்தை கட்டி விவசாயி கணக்கா முத்துமாரிமங்க கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு 15 ரவுண்ட் தள்ளுபடி. ஒரு 15 ரவுண்ட் அடிச்சா பாப்போம். கோமணத்தோட என்ன நீ மனுஷனா? நீ கோமணம் என்ன இதோட போட்டு வரதே தூக்கி கொண்டு போய் இது பண்ணி போடுவாங்க. நீ கோமணத்தோட வர சுத்தி வர சொல்ற. ஒரு ரவுண்டு குறுப்படியா சுத்தி வருவேனா? முடியாதுல்ல. அங்கதான் நிக்கிறேன் ஆம்பளை. என்ன ஆம்பளை? பொம்பளை அதை செய்ய முடியாது. அதுக்காகத்தான் உங்களுக்கு 16 முழம், எங்களுக்கு 4 முழம். உங்களுக்கு சேலை 16 முழம் தேவைப்படுது, எங்களுக்கு 4 முழம் வெட்டி இருந்தா போதும். அப்பெல்லாம் 8 முழம். என்ன இருக்க 4 முழத்துக்கு வந்துருச்சு. 8 முழமா இருந்தாலும் டபுளா தான மடிச்சு கட்டுறாங்க. இந்த கலசுக்கு அந்த கலசுக்கு மரபு வெட்டி வந்துகிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க பாப்பா, ஆம்பளைட்ட போட்டி போட ஜெயிச்ச முடியாது. நீங்களும் பொம்பளைட்ட போட்டி போடாதீங்க. நீ என்ன மீறி நீ இப்படி நின்னு பேசுறது கூட பொம்பளை நாங்க இல்லனா உன்னால பேச முடியாது. உன்னை பெக்கறதுக்கு பொம்பளை நாங்க இருக்கணும். தெரியும்ல? இது பெரிய அதிசயம்டா. என்ன அதிசயம்? ஒரு பொம்பளை தான் பெக்கணும், அதுக்கு என்ன வர்றது? ஆமா, உன்னால பெக்க முடியுமா? உன்னால பெக்க முடியுமா? வாயை உனக்கு காது வரைக்கும் வச்சு பேசுற. இது ஒரு பேச்சுன்னு மேடைக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் வெக்கமா இல்லையா? எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுமா புள்ள பெக்கற விஷயம்? 10 மாசம் சுமந்து எவ்வளவு ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம ஒரு புள்ளைய பெக்கறமே, உன்னால பெக்க முடியுமா? 10 மாசம் வேணா, ஒரு 7 மாசத்துல பெட்டு காட்டு. 7 மாசத்துல பெத்த குறப்புலையா போயிருமே. அது ஓஜவரி எனக்கு தெரியாது. நீ பெட்டு காட்டு. மேட்டர்னா நீ புள்ள பெத்து காட்டணும், அவ்வளவுதானே. பெத்து காட்டு. இந்த பேச்சுக்கு காரக்குடி நம்ம யாதொரு மண்டப்படி மேடையோட ஒரு முடிவு வெட்டி போடுறேன். சரி, அரியரம் தோத்து போயிடுவீங்க. இத சொல்ல கூடாது. நீங்க தோத்து போயிடுவீங்க. இந்த வாயை கொடுத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. நான் புள்ள பெக்க தயார். உன்னால முடியாது. நான் பெக்க தயார். நான் அடிச்சு சொல்றேன், உன்னால முடியாது, தோத்து போயிடுவே. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் ரைட் ஆஃப் பண்ணு. ஏய் ஏய் எல்லாம் பேசாத. ஏய் என்ன பேசுற? நீ பெக்க சொன்னேல, எனக்கு புள்ள விடு. இல்லன்னா நான் கொடுக்குறேன். ஐயா, நீ எனக்கு புள்ள கொடுத்தால் நான் தான் மாசமாவே, நான் கொடுத்தால் நான் தான் மாசமாவே. தெரியுதா? நீ மாசமாக மாட்டே. அதுதான் காரணம். என்ன காரணம்? என்ன காரணம்? பெக்கறம் உன்னால முடியுமா? முடியும். எப்படி முடியுங்கற? முடியாது. ஆம்பளைக்கு பொறுமை பத்தாது. பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க தான். கற்ப பைங்கிறது எங்கள்ட்ட தான் இருக்கு. அட வெச்சுக்க, என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட இல்லாம போற போது. உன கருப்பு பை வச்சிருக்க, நான் மஞ்சள் பை வச்சிருக்கேன். ஏய் கருப்பு பை கூட இல்லாம. கருப்பு பை இல்லையா? கற்ப பை இருக்குடா. எங்க இருக்கு? எடுத்து உங்களுக்கு யார் காப்பு கட்டி விட்டது? எங்க சித்தப்பா தான் எங்க உட்கார்ந்திருக்காரு தெரியல. புடிங்க வர. என்ன விஷயம்? ஓ, இது என் தொழில். எங்க உட்கார்ந்திருக்காரு? இது எனக்கு முத்துமாரிக்கு நமக்கு டீலிங் நிறைய ஓடிட்டு இருக்கு. நான் அதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல கரெக்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆத்தாட்ட நம்மள போடா உனக்கு சலுகை இருக்குடா, போடா பேசி தரடா, உன் வேலை அதான்டா அப்படின்னு ஆத்தா நீ மன்னிச்சு விட்டுருவா. உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். இந்த வா. கட்டினவர் எந்த மொழியில உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாரு? யாரு?
நானே கட்டிக்கிட்டேன். இல்ல நீயா கட்டப்பட்ட சத்தம் என்கிட்ட இருந்து வருது. பாரு ஏய் தொட்டு பேசாத. இவ்வளவு வாய் அடிக்கிறீல. ஆமா. முதல்ல தமிழ்நாட்டுடைய பண்பாடுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாமல? கலாச்சாரம் தெரியுமா? தெரியாமல நிக்கறாங்க. நீயா எவ்வளவு டீசன்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியலன்னு சொல்ற. இதை விட மோசமா எப்படி நிக்க முடியும்? மோசமாவா? சரி நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லுவியா? ஏ ரவுண்ட் கூட நான் தான். ஜெயிப் கொண்டாங்க வா. சொல்லுங்க. நான் கேக்குற கேட்டா பதில் சொல்லுவியா? சொல்றியா? என்னது சொல்றியா? அப்படி கேட்டியா? எப்படி கேக்குது உங்க காதுல? என்னமோ காத அடைச்சிருக்குங்க. வயசுக்கு வந்துட்டியா? மொகரைய பாரு மூஞ்சி மொகரி. என்னமா கேட்க போற பேசுற அப்படி அசிங்கமா கேக்குற? இது அசிங்கமா? ஏன் அட்டெண்ட் பண்ணியான்னு கேளு. ஏன் அட்டெண்ட் பண்ணியான்னு. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா உங்களுக்கு டீசென்ட்டா இருக்காங்க. அது டீசென்ட்டா. வயசுக்கு வந்தேனா வந்தேன்னு சொல்லு, வரலனா வரலன்னு போ. வந்துட்டியா? வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. மாமிங்களுக்கு மரியாதை பேர் கட்டினாங்களா? கட்டினாங்களா? கட்டினாங்க. 4 பக்கம் குச்சி கட்டி குச்சிக்குள்ள விட்டாங்க. உள்ள விட்டாங்களா? குடிச்சுக்குள்ள. நீ எதையுமே முழுசாவே பேச மாட்டியா? ஏன் கரெக்டா தானே கட்டு வரேன். மொட்டை தாளம் முழங்க கழிக்கு முடிச்சு போட மாதிரி பேசுற. குடிச்சுக்குள்ள விட்டாங்களா இல்லையா? விட்டாங்க. விட்டுருக்காங்க. ரைட். ஜாமா போட்டாங்களா? அதுவா தாய் மாமா இந்த சீர் எடுத்துருவாங்க. அண்டா குண்டா சட்டி பானை சீர் ஜாமான் இல்ல. இத தண்டி அண்டா தூக்கிட்டு வந்தா. வசதி இருக்கவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் குடிசைக்கு வாசல்ல இந்த 3 ஜாமான் போடுவாங்க. என்ன 3 சாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா போடுவாங்களா இல்லையாத்தா? ஆமா போட்டாங்க. அது ஏன் போடுறாங்கன்னு மட்டும் சொல்லி கொடு. இது தெரியாதா உங்களுக்கு? புள்ள வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களை 1 மாசத்துக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க? தொடப்படாதா? அது தீட்டுங்க. ஏன் தொட்டா செத்து போயிருமா? ஐயா அப்படி இல்ல, அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு தீட்டுன்னா முதல்ல என்ன பெரியவங்க சொல்லி வச்சிருக்கா. பெரியவன் சொன்னா மைத்து புடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அறிவுக்கு அது தப்பா ரைட்டான்னு யோசிச்சு சொல்லணும். தீட்டுன்னு சொன்னியே, அந்த தீட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு இல்ல. அப்புறம் வேற யாருக்கு? முதல்ல அது விளக்கமா தெரிஞ்சுக்க. என்னங்க? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே மாமன்காரன் அத்தை மகன் மாமன் இருப்பான்ல, அவங்களுக்கு சொன்ன வார்த்தை அது. அவங்களுக்கு எப்படி சொல்லி இருப்பாங்க? உங்க அத்தை மகன் வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. ஏன் இப்ப எல்லாம் சிரிக்கிறீங்க? என்ன தெரியல, ஏன் இப்படி சிரிக்காங்க? என்ன இல்ல இப்ப இதெல்லாம் சிரிக்க நீ அப்ப என்னமோ சொல்லிருக்க. ஐயா இப்ப நீ என்னமோ சொல்லிருக்க, அதனாலதான் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன சொன்ன மரியாதை சொல்லு. ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் நானும் கேக்குறேன். என்ன சொன்ன? அட உன் மாமன் வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. என்னது? உன் புத்தியை தீட்டு. இனி அவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி காசு பணம் சேர்க்கணும், எப்படி நகை நட்டு சேர்க்கணுங்கிறது உன் புத்தியை தீட்டிக்கடா அப்படின்னு அவனுக்கு சொன்ன வார்த்தை தீட்டு. நீங்க தீட்டு. நான் கேட்கிறேன் உன்னைய, இப்ப ஒரு இறந்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுன்றமே, ஏன் அதுவும் தீட்டு ஆரம்பிச்சிட்டாங்கடா? உன்னா தீட்டு தீட்டு. ஆமா, புள்ள பெற்றாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க, வயசுக்கு வந்தாலும் தீட்டுன்னு, செத்தாலும் தீட்டுன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, பெரியவங்க செத்த வீட்டுக்கு போனா விபூதி வச்சுட்டு போக கூடாது தீட்டு. ஆமா. ஆனா பணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களே, ஐயா. அட ஆமா. என்ன வாமா? பெரியவன் சொன்னேன். நம்ம மண்டையில மசால் இருக்கா இல்லையா? பெரியவன் சொன்னா சரியாத்தான் இருக்கும். பைத்தியக்காரஜி. என்னங்க? இறந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம். ஆமா. அதனால பட்டை அடிக்கிறாங்க. அப்ப இறந்தவர் தெய்வம்னா அவன் இருக்க வீடு கோயில் தானே. அப்ப போற வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் வைக்கல? நீ என்ன குண்டக்க மண்டக்கவே பேசிட்டீங்க? முடிவுதான் அல்ல. சொல்லி கொடுப்பே, நீ மேற்கொண்டு என்னையும் குழப்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு பேரு தீட்டுக்கிட்டலாம் இல்ல. இறந்த வீட்டுக்கு போகும்போது துக்க காரியம். அப்ப அலங்காரமா போனோம்னாக்கா பாக்குறவங்க ஒரு மாதிரியா தெரியுமே, தன்னை எளிமையாக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் அலங்காரம் இல்லாம போறதானே தவிர அது வச்சுட்டு போனா அங்க தீட்டுக்கிட்டலாம் ஒட்டிட்டு வர போறது கிடையாது. புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், இந்த 3 ஜாமா ஏன் போடுறேன்? அது வந்து காத்துக்கரு பண்ணக்கூடாதுங்கிற காட்டி போடுறது. காத்துல கருப்பு காத்து சிகப்பு காத்தெல்லாம் இருக்கா? நீ இந்த புதர்க்கமாலாம் கேள்வி கேட்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தோடனே ஒரு ஆணியெல்லாம் கையில கொடுத்து வெளியில தெருவுக்கு போனா அந்த ஆணியை கொண்டு போ, அந்த இரும்புக்கு வந்து அப்புறம் பஞ்சர் ஆக்கி விட்டுவா அப்படின்னா பாரு. பேய் பிசாசு இரும்புக்கு பக்கத்துல வராதியா, பயந்து ஓடி போயிரும். பேய்க்கு காக்கா வளப்பா இல்ல? என்ன கேக்குறேன்? பேய்க்கலாமா காக்கா வலி போறோம்? என்ன கேக்குறேன்? ஐயோ பேய் பக்கம் ஆணிய கண்டா ஓடிரும், ஜானிய கண்டா ஓடிரும். என்னடா அப்படிதான் சொல்லுவாங்க பைத்தியக்காரச்சி. அது அல்ல. இந்த 3 ஜாமா போட்டது பேய் பிசாசுக்கு அல்ல. தமிழன் பண்பாட்டை கொண்டு வந்து எதுல வச்சிருக்கான்னு பார். இந்த உலக்கை எதுக்கு போடுறதுன்னா, நீ குடிசைக்கு வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். இப்ப தாண்டு ரைட் அப்படின்ற உலக்கைய காணோம். அட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. என்ன பண்றது? வர வர என் தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன ஹரிச்சந்திர நாடமா உருளை உலக்கைலாம் உணவு கொடுக்கறது இருக்குன்னு சொன்னா சரி. இல்ல நான் மட்டும் இருக்குதா? நம்புனா தான் சோறு நாயினா ஒத்துக்கறனா? இருக்கு இருக்கு. உலக்க ஒரு புல்லு வச்சு காணோம். இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். எதை குனி? அப்ப உலக்கைய பார்த்தோன்னு மனசு நினைக்கணும். டிக்கியை திருப்பி அந்த பக்கம் க்ளோஸ் அப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சி நல்ல கவனமா க்ளோஸ் அப்ல எடுக்கறீங்க. குனிஞ்சு பார்த்த உடனே உன் மனசு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். என்னது?
ஷோ எதை எடுத்தாலும் இப்படி என்னதுன்னு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி கேட்பேன். இல்ல நீ பேச உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. நெல் குத்தணும், மாவடிக்கணும், கம்படிக்கணும், இப்படி பெரிய பிள்ளையாகி நம்ம உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க விளக்கமாறு போடுறானா. ஏன் அது நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா கூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறது? ஏன் நீங்க மாநகர வச்சால வேலை செய்ய முடியா? அதுக்காக குப்பையோட உட்காந்துருக்க முடியும்? என்னையா பேசுறேன்? அதல்ல, இதுதான் முக்கியமான காரணமே. என்ன காரணம்? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். என்னமோ இருக்கு. கருக்கருவா போடுறானே அது ஏன்? அது பூவன் இருக்க. பூவன் இருக்கல்ல யாரு? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடணும்னு நினைச்சேன்னா உனக்கு உன் புருஷன்காரன் கருக்கருவால கொரன்னு அறுத்து விடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் கருக்கருவா. ஆம்பளை எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தட்டியலே. இது மூணு எங்களுக்கு மட்டும் தானே? உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. ஏன் எங்களுக்கு செல்லாது. ஏன்னு கேட்டு விஷயம் இருக்கு. என்ன செய்யும்? இப்ப உலக்க உரல் ரெண்டு இருக்கு. இருக்கு. சில வீட்டுகளில் உலக்க பூணு போயிடும். ஆமா போயிடும், உடஞ்சு போயிடும். அப்ப வந்து ஆத்தா கேட்க, என்ன கேட்கும்? ஆத்தா இந்த கொஞ்சம் கம்பு இடிக்கணும், நம்ம வீட்டுல உரல் இருக்கு, கொஞ்சம் உலக்கைய கொடுங்க, சித்த இடிச்சிட்டு தாரேன் அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்க இடிச்சுக்குவாங்க. ஊராட்டாள்கிட்ட ஓசி வாங்கிட்டு போய் இடிச்சுட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. ஏத்த வீட்டுல வந்து கேட்பாங்க, நெல் குத்துறோம் கொஞ்சம் உலக்க கொடுங்க, வாங்கி கொடுப்பாங்க, இடிச்சு கொடுத்துருவாங்க. சரி. ஆனா யாருமே உலக்க இருக்கு அந்த உரலை கொஞ்சம் கொடுங்கன்னு பெரட்டிட்டு வந்து அந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க. அது அங்கனே தான் கிடக்கும். அதனாலதான் எங்களுக்கு அந்த சலுகை, உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். புரியுதா? உலக்க வீடு விட்டு வீடு மாறி போய் வரும், ஆனா உரல் போகக்கூடாது, அங்கனே தான் கிடக்கணும். புரிஞ்சுக்க, தெரியுதா? அது எங்க வேணாலும் போகும். அப்படித்தானே? அந்த மத்த பிள்ளைய மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. எனக்கு நீ என்ன சட்டம் போடுறியோ அதே சட்டம் தான் உனக்கும். கொண்டு நீ வேற எதையாவது பார்த்த உனக்கு கருக்கருவா கிடையாது. தேரட்ட நெருப்புதான். நமக்குள்ள சமானம் போவோம். சின்ன பிள்ளையா இருக்கு. மேல தடவாது, கீழே தடவா. மேல தடவினாலே தப்புங்கிற, கீழே வர தடவியா? ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்ணா நான் என்ன டேஸ்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. ஓகே, டேக் இட் ஈஸி. ஆமா, இங்க நீங்க என்ன பண்றீங்க? கோவமே வராதா? கொஞ்சமாவது பொம்பளை பேச ரோசா வரணுமியா? எப்ப நமக்கு பொம்பளை பேசினாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் இருக்காது? என்ன பண்றீங்க? இது பண்ணிட்டு இருக்கேன். இதுவா? இது எள்ளியாவரம் பண்ணிக்கிட்டு. Come on, tell me. செத்த நீ யாரு பழனி? நம்ம பேராண்டி வந்து வழுக்கே அது எள்ளி சாப்பிடுறீங்களா? பூராமே வழுக்கே எத்தனை கிடக்கு. ரொம்ப லேட்டா சுதாரிச்சிருக்காரு. ஐயா அப்பா, எவனோ மானாமதுல அடி வாங்கிட்டு மதுரையில் போய் சொன்னானா, கல்யாணம் அடிச்சுட்டான்டா நம்மள அப்படின்னு. ஆமா, இளநீ என்ன விலை? ஒன்னு எடுத்தா 50 ரூபா, ரெண்டு எடுத்தா 100 ரூபா. ஐயா இன்னைக்கு திருவிழால அப்ப 50 ரூபாய்க்கு தர முடியாது, 100 ரூபா ஒன்னு எடுத்தா. ஏன் இளநீ ரொம்ப சதப்பிடிப்பு கம்மியா இருக்கு? என்ன காரணம்? நம்ம விட்டு ஹைப்ரிட் கிடையாதுங்க, நாட்டு இளநீ. பொய் சொல்லி எல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனா அரைப்படி தண்ணி தேரும். அவ்வளவு இருக்கு வாய்ப்பு குறைவுதா? என்னமோ நீ பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. கண் அளக்காத கை அளக்க போது எழுத. அதானே. சரி, என்ன விலை? அதான் சொன்னேன்ல, 100 ரூபா. குறைக்க மாட்டீங்களா? 200 ரூபா. சரி, பார்க்க பாவமா தெரியுது. போனா போயிட்டு போகுது. 80 ரூபா தா. 80 ரூபா தா. 80 ரூபானால எனக்கு இந்த ஆப்பிள் வண்டிக்காரங்க ஏன் வந்தே வருது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 70 ரூபா தா. வேண்டாம், நீ கேட்ட காசு வாங்கிக்க. எவ்வளவு கேட்ட அம்மா? அம்மாவை பத்தி பேசுன யாரை கூப்பிடுறது? எங்களுக்கெல்லாம் கோவம் வரும். எங்க எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஒத்துக்கிட்டாரு பெட்டிக்காரு. அதுல அவருக்கு ரொம்ப ஒரு முழுக்க மீசி போகுது. உங்க அம்மா நைட்டியில சூப்பரா இருக்கும். சித்தப்பா யாரு சித்தப்பா? அப்ப மதுரையில பார்த்தது அப்ப நீ கைப்புள்ள. அப்ப நீங்க எனக்கு அப்பா. ஒரு நேரத்துல அப்படி இல்ல, நான் உனக்கு மாமே. என்ன வார்த்தை சொன்னீங்க? சகோதரி. அப்படி நினைக்காத. சகோதரியா? அது சகோதரி. அது சகோதரியா? எவ்வளவு இருக்காது அம்மா? ஓய் ரொம்ப யோசிக்காத.
போதும். நான் சொல்லணும் போதும். நீ என்ன சொல்ற? மகளே காரணம் நீங்க தான், எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளு. அவர் சொல்ற மாதிரி ஆடு மகளே. அவர் சொல்ற மாதிரியா? ஓகே. என்ன பண்ணணும்? இப்ப இந்த பக்கம் போகுது. நான் தேடி பிடிச்சி வேலை பார்க்கறது எம்ஜிஆர். நானே பண்றேன். உங்க அம்மா மாதிரியே பண்ணாத. அம்மா அப்படிதான் பண்ணுமா? கொஞ்சம் இறங்கி வந்து பின்னாடி பிடிச்சுக்கிறியா? நான் அம்மாவா மாமா அப்பாவா மாமா? ஐயோ பாரு அவரே பண்ணுங்க. அவ்வளவுதான் கோழி மாதிரி. நீ முகரைய பார்த்த மாதிரி தெரியல. அங்கெல்லாம் தொடப்படாது, எனக்கு கூசும். செய்யா என்ன செய்யாங்கிற செய்யா செஞ்சு தான் இந்த நிலைமையில கிடக்குறேன். செய்யாத கூப்பிடு. புரியா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? பொட்டாச்சி நானே வெக்கப்படாம இருக்கேன், நீ என்ன அதிசயமா வெக்கப்படுற? நீ உதுத்த சிரிக்கி பேசாமல் இருப்ப. இப்படித்தான் வாய்க்கு வந்தது சொல்லிவிட்டு மாட்டிக்கிறது நான் வந்து பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, நான் மட்டும் பழகிட்டு வந்து நிக்கிறேன்ல. இருக்கலாம். டெஸ்ட் அடிச்சிட்டு வந்திருக்காங்க. இருக்கலாமாம்ல. அப்பா எப்படிப்பா இப்படி? நான் ஒன்று ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம். எங்கேயே கேட்ட வாய்ஸ் மாதிரில இருக்கு. என்னையா கமலஹாசன் சார் மாதிரி பேசுறா? இல்லை, நீ வேணா என்ன ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறியா? ஒரு வார்த்தை நீங்க உங்க வாய்ஸ்ல பேசுங்க. அவர் பேசினாலே புரியாது. நீங்க வேற எப்படி இந்த பாடப்படுத்துறீங்க? உன் வாய்ஸ்ல பேசியா போத சேமிக்கிரி பண்ற சாகடிக்கிறியானே. நான் உன்னை மனசார விரும்புறேன். நீங்க என்னை விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புகிறாயா? அப்பா அவர் கேட்டு நான் எங்க அப்பா கேட்க இதுக்கு உங்க அப்பா பெர்மிஷன் வேணுமா? நீ அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. அப்பா வளர்த்த விதம் இந்த மாதிரி. அப்பா அவரை விரும்பவா? இத்தனை நாள் என்ன கேட்டுக்கிட்டா விரும்புன? இன்னைக்கு நீ இருக்கிற இல்ல, அதனால கேட்கிறேன். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. டூ லவ்னா ரெண்டு பேரா? சே ஒன்னே சமாளிக்க முடியல, ரெண்டு பேரையா? அத சொல்லு. உங்களை நான் விரும்புறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? என்கிட்ட சொன்ன மாதிரி எத்தனை பேர் இதே டைலாக சொல்லிருக்கீங்க? என்ன அங்கிட்ட இருந்து சிரிக்கிறாங்க யாரோ? 61 62 63 இருமா கணக்கு விட்டு போவோம். கணக்கு விட்டு போரு. 72 72 26 கணக்கு குறையுதே. என்னையா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு? 76 26ன்னா ஒரு வருஷம். அப்பா இது ஒரு வருஷத்துக்கு உள்ள கணக்கு. ஏப்பா நீ நான் ஆடிட்டர். எனக்கு இல்ல இந்த சீசன் என்ன ஆரம்பிக்கல, அதனால அந்த உனக்கு வாழ்க்கையுடைய அர்த்தத்தை எப்படின்னு உனக்கு சொல்லி தரேன். எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க? நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு சொல்றேன். நான் எப்படி இருக்கணும்? மாதராய் பிறப்பதற்கு நல்ல ராகம் கரகர பிரியா செய்யப்பிரியாட்ட மாதவங்கள் செய்திட வேண்டும் அம்மா. மாதராய் பிறப்பதற்கு
சாக்குப்படி நீ என்னை கட்டிப்புடி கட்டிப்பிடியா சொல்லிட்டே நல்லா இருக்குன்னு அதுக்காக இப்படியாடா கொள்ளுவேன் நீங்க உன்னைய நான் பிக்க போறேன். என்ன பாடுறாரு நீங்க? ஏங்க பாரதியார் எந்த பாட்டுல கட்டி பிடிக்க சொன்னாரு? பாரதியாரா பாரதிதாசனா? அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நான் சொன்னது பாரதியார்ல பாரதி கணேசன் இந்த பாட்டு எழுதினவர். ஒரு கொலை தான் விழுக போகுதுன்னு நினைச்சேன், இப்ப 2 கொலையா விழுந்துரும். மூடிட்டு பா. சங்கு செலுத்தலோ மஞ்ச உடம்புல எத்தனை லட்சம் எண்ணி முடிக்கணும் நன்றி நன்றி. உனக்கு அது என்னை பார்த்து சொல்லணும்னு தோணுதா? நிறைய தோணுது. எங்க ஆனா எப்படி சொல்றது? வாயில தான் சொல்லணும், வேற வழி இல்லை. உனக்கு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு வேற அடிச்சு விடுவான். இன்னும் அப்படித்தான் இருக்கியா? எனக்கு உனக்கு என்ன பிறந்தவ இவரா? அப்படியா அப்படியா? உனக்கு என்ன பிறந்தவ
என்ன கத்துங்க தோஞ்ச உனக்கு இன்னும் நீ எந்திரி. என்னைய மாமாவை கூப்பிடுற? உன்னை கல்யாணம் பண்ணி நான் அங்க போய் எங்க அப்பா துணைக்கு வந்து என் மாமன் தயவு இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். அதுக்குமா என்ன உனக்கு என்ன பேர் இப்ப நான் என்ன பண்ணணும்? நேரா வீட்டுக்கு போறேன், மாமா கடைக்கு போறேன். சரி, கடைக்கு போய் என்ன தண்ணி அடிக்கிறீங்களா? உனக்கு உனக்கு சேலை, சரி, எனக்கு வேட்டி, மாலை, தாலி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஏங்க? காப்பு கட்டி இருக்கமா இல்லையா? ஆமா. இன்னும் ஒரு வாரம் விசேஷம் முடியணும். சரி. பங்குனி ஒரு வாரம்ல பங்குனி இல்லையா? பங்குனி 5ஆம் தேதி 4ஆம் தேதியோட திருவிழா முடிஞ்சிடும். ஐயா, எங்க ஊர்ல பங்குனி 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காப்பு கட்டிடுவாங்க. அங்கிட்டு அதுவும் தப்பு இல்ல. பங்குனி 5ஆம் தேதி நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிறோம். சரி. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வைக்கிறோம். காப்பு கட்டிருக்கீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் நைட் வைப்பீங்க? கையை தள்ளி வச்சுக்கிடுவேன். சூடைகள் கரெக்டா விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் 3 to 4 அந்த டயத்துல தான் நாரதும் வெள்ளியும் தற்கொலை இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. உள்ள ராஜபாட்டு அவர் ஆயிருக்கு போயிருவார். பக்கமேடக்காரங்க யாராவது இறங்கி வந்தாங்களா? உள்ள ஒருத்தர் வர மாட்டாங்க. பெட்டிக்கார் வந்தா? பெட்டிக்காருக்கு டீ ஒரு கேத்தல் போட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரவுண்டர் வந்தா? அவருக்கு அங்கிட்டு வந்து வச்சாச்சு. இவருக்கு வெத்தலை ஒரு 2 கவளி வாங்கி ஆடு குலத மாதிரி தின்னு இங்கே வச்சுட்டேன். தாளக்காரு சீன் மாத்த மாட்டார். ஏன்? நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை மாத்த மாட்டாரு. மைசெட்டுக்கார எது உள்ள ஒரு ஜாமான் எடுக்க வந்தா வர மாட்டார். ஃபோக்கஸ் லைட் போட்டு விட்டாப்ல, வேணுங்கிறப்ப போட்டுங்க, வேணா மொத்தம் உருவிட்டுட்டார். எதுக்கு ஃபோக்கஸ் லைட் போட்டு? ஆமா, வெளிச்சம் பத்த என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. நீ போற, மாமா பின்னாடி வர. வீடியோக்காரங்க யாரும் உள்ள வந்துட்டா? அது வீடியோக்காரர் உள்ள வந்துட்டான்னா நான் வர மாட்டேன், வெளியே போயிடுவேன். ஏன்? முறை மாறி போகும். நான் வந்து அவனுக்கு அம்மா வாக்கலாம்னு பாக்குறேன், நீ எனக்கு மருமகளாக பாக்குறேன். என்ன சரி, போய் ரெடி பண்ணு. பால், பழம், கட்லு, மெத்த இதெல்லாம் நீ ரெடி பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். ஸ்வீட்டு வேற என்ன மாமா ரெடி பண்ணனும்? உங்களுக்காக என்ன ரெடி பண்ண சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. வேற என்ன மாமா ரெடி பண்ணனும்? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ரெடி பண்றது இருக்கு பாரு. உங்களை ரெடி பண்ணணுமா? அதுல தான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். பிரியா, இந்த ஜென்மத்துல உனக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்காது. என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? அப்ப நீ நேரடியா சொல்ற ரெடி ஆகாது இல்ல. நான் என்ன சொல்றேன், உன்னை ரெடி பண்றதுக்கு உன் மயன் சும்மா தானே காரு, உன் மயனை வச்சுக்கிறேன். நான் நினைச்சேன் கருப்பு சட்டை போட்டு வரும்போதே இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா, வாங்க. அந்த வண்டி எடுத்து போறாங்க, நாளை எடுக்குதப்பா. வாங்குங்க, வண்டி போற போது வாங்குங்க. பழைய இருப்பு வாங்குங்க, 500 ரூபாய் தர வண்டி எடுத்து போ. ஏங்க வண்டி போற 1000 ரூபாய் தரேன்டா. ஐயோ, நீங்க 2000 ரூபாய் நான் தரையா, வாயா போவோம். இப்போ எதுக்கு அந்த வண்டிக்கு என்ன கூட்டி போற? உங்களை கொண்டு போய் போட்டோம்னா பேரு சம்பளம் கொடுப்பாங்க. பேருச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம் பழத்தை இழந்துறாங்க. அது நேந்திர பழமா இருந்தா தானே அது நேந்திரம். காட்டன் துணிமணிகள் இது மாதிரி வண்டி போற போது நானே வாயா, வாயா போவோம், வாயா போ.
பழைய ஜாமான் அவரோட பாத்துட்டு வேணாம் துப்பி நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு வேஸ்ட் பீஸ் ஒண்ணு பழைய ஜாமான என்னை முடிச்சு உள்ள அனுப்புறதுலயே குறியா இருக்கேன். போயிட்டாளா? போயிட்டு போறா. ஆனா மனசுல கிடந்து வேற அழுகாம அழுகாம அதெல்லாம் உண்டு, கண்டிப்பா உண்டு. ஒரு குடும்பம் குட்டிச்சு வரா போறதுக்கு காரணம் யாரு? ஆம்பளையால் தான். ஆம்பளையா? ஒரே ஒரு வேலையை மட்டும் விட்டுட்டோம்னா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். அது என்னங்க வேலை? சரக்கு தான், வேற என்ன? நீரின்றி அமையாது உலகம்னா. தண்ணி இல்லாம இந்த உலகம் கிடையாது. ஆமா. ஆனா இந்த நீரின்றி அமையும் உலகம் அப்பதான் நல்லா இருக்கும். இந்த தண்ணி இருந்துச்சுனாக்கா குடும்பம் குடிச்சு வர இதனாலே அழியும். அதனால குடிச்சா என்ன நடக்குங்கிறத மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதால நான் சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாற்றும் கொண்டாடி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத புரிஞ்சு உண்மையை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா. ஏனி பதனி இறக்க போறேன் பான நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பதி ஆடு வச்சிருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் 5 மரச நெல் வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்தோடு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. கைகாலும் நடுங்குது திருநாயி ஓடிச்சிருக்கு. ஆடு வச்சிருந்த சொன்னது யாரு
வச்சிருந்து 50 செம்மறியாடு வச்சிருந்து அழகு மேசு வண்டி வச்சிருந்து அந்தாரை வச்சிருந்து நல்ல குடும்பத்து கோரி உலகத்தில் பூக்கும் கலையா